நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே டாஸ்மாக் பாரில் அரசியல் பேசி தகராறில் ஈடுபட்டு பட்டா கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. யார் பெரிய கட்சி என்பதில் மோதல் ஏற்பட்டு வெட்டு காயத்தில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? டாஸ்மாக் பாரில் அரசியல் பேச்சு, வாக்குவாதம் ஊற்றி பட்டாக்கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு. யாருடையது பெரிய கட்சி என்ற வாய்ச்சண்டை விபரீத வெறியில் முடிந்ததன் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஜீவாசெட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் பாரில் புதன்கிழமை வழக்கம் போல மதுப்பிரியர்கள் கூட்டமாக மது குடிக்க குவிந்தனர். அவர்களில் உள்ளூரைச் சேர்ந்த மணிராஜ், சதீஷ் ஆகிய இருவர் ஒரே டேபிளில் அமர்ந்து சைட் டிஷ்ஷுடன் மது அருந்தினர். அப்போது கொஞ்சமாக போதை ஏறியதும் இருவரும் அரசியல் பேச ஆரம்பிக்க அதில் எல்லை மீறி யார் பெரிய ஆள் என்பதில் வாய்ச்சண்டை ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மணிராஜ் உடலில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை சரக்கென உருவி சதீஷை வெட்டி ஆவேசத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த தாக்குதலில் சதீஷுக்கு காது மற்றும் வயிற்று பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இரத்த காயங்களுடன் வலியால் துடித்த அவரை கண்ட அங்கிருந்தவர்கள் உடனடியாக பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனே அங்கு சென்ற போலீசார் காயமடைந்த சதீஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் மணிராஜை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த டாஸ்மாக் பாரில் இதுபோன்று மாதம் குறைந்தது 5 சம்பவமாவது நடப்பதாகவும், இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.